KPL Center subscriber அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க GK பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு Zerodhaவோட மார்ஜின் கால்குலேட்டர் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா பிகினருக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஏனா அவங்க வந்து பணம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு நான் எவ்வளவு வந்துட்டு ஃபியூச்சர் வாங்க முடியும், எவ்வளவு ஆப்ஷன் வாங்க முடியும், பர்టిక్యులர் எவ்வளவு ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது. சோ ஒவ்வொரு புரோக்கருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு அந்த லிவரேஜ் மாறும். இன்னொன்னு வந்துட்டு அதே மாதிரி அந்த கேட்டகரி F&Oக்கும் சரி இல்ல ஈக்விட்டிக்கும் சரி, இந்த ஈக்விட்டில பாத்தீனா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்கும் லிவரேஜ் மாறும். சோ அதை வந்து எங்க பார்க்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்துட்டு இது வந்துட்டு புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தவங்களுக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இந்த வீடியோ டீடைலா பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோக்கு கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதுக்கு அப்புறம் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அத தவிர நம்மளுடைய சேனலை வந்துட்டு நீங்க சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணா இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் லிங்க்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா Zerodhaவோட மார்ஜின் கால்குலேட்டர் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கூகுளில் Zerodha மார்ஜின் கால்குலேட்டர்னு போடுங்க, உங்களுக்கு ஸோ லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று F&O அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ தட் இஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். அனதர் ஒன்று வந்துட்டு ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது கேட்டகரி. ஸோ மூணாவது வந்துட்டு கமாடிட்டி, நாலாவது கரன்சி, அஞ்சாவது வந்துட்டு ஈக்விட்டி, ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட் ஆர்டர் அண்ட் கவர் ஆர்டர். ஓகே, ஸோ இது மாதிரி வந்துட்டு மொத்தம் 6 தலைப்புகள் இருக்குது. இந்த 6 தலைப்பில் ஒன்று வித்தியாசம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சில கீவேர்ட்ஸ் பார்த்துப்போம். ஓகே, என்ன அந்த டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்துப்போம். ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து 3 காட்டியிருக்காங்க, NFO, MCX, CDS. ஓகே, NFO அப்படிங்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபர். ஓகே, இது NSC ஃபண்ட் ஆஃபர். ஸோ அதனால் இது NSCயோடது. MCXங்கிறது உங்களுக்கு தெரியும், கமாடிட்டியோடது. CDSங்கிறது கரன்சி டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு கரன்சி மார்க்கெட்டு. ஸோ இந்த மொத்தம் வந்து 3 மார்க்கெட். ஓகேங்களா, NFO, MCX, CDX. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராடக்ட் வைஸ் பார்த்தா ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ். ஓகே, இது ரெண்டும் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கனால F&Oங்கிறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரேடிங் வந்துட்டு ஸ்கிரிப்ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ஸ் இங்கே இருக்குது. எகெயின் ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் பீரியடும் இருக்கும். அதாவது வந்துட்டு ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாதிரி 3 மாதத்துக்கான கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதனுடைய லாட். ஓகே, இந்த லாட்டை நீங்கள் மாற்றினா கூட ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் அந்த லாட் வந்துட்டு பிக் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 400 இருக்குது, அதை வந்து நான் 350 மாற்றினா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 400ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள்ஸ் வந்து போடலாம். 400 800, 1200 போடலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு F&O. ஸோ இதில் இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் என்னத்தை செலக்ட் பண்ணி இது பண்ணால் ஃபைனலாக இங்கே வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பேன் எவ்வளவு, மார்ஜின் எவ்வளவு, டோட்டல் மார்ஜின் எவ்வளவு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது அந்த எக்ஸ்போசர் அப்படிங்கிற அமௌண்ட் தான் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வேணும். இந்த ஸ்பேனும் ப்ளஸ் எக்ஸ்போசர் சேர்ந்து வந்துட்டு டோட்டல் மார்ஜின். இந்த டோட்டல் மார்ஜின் வந்து நீங்கள் ஓவர் நைட் வந்துட்டு பொசிஷன் வந்து கேரி பண்ணுறதா இருந்தால் வேணும். ஓகே, ஸோ இன்ட்ராடேல பண்ணால் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIS. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 4-5 டேர்ம் இருக்குது. நார்மல், MIS, CO, MWPL. ஓகே, ஸோ நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் உள்ள அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், MISன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை MIS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நீங்கள் இறங்குற பொசிஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். அது லாங் பொசிஷன் இருந்தாலும் ஷார்ட் பொசிஷன் இருந்தாலும் அன்றைக்கி ஈவினிங் 3:20 PM வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் நார்மல். அதுக்கப்புறம் கவர் ஆர்டர், பிராக்கெட் ஆர்டர். கவர் ஆர்டர், பிராக்கெட் ஆர்டர் பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஸோ அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவர் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் கிடையாது. பிராக்கெட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸையும் செட் பண்ணலாம், டார்கெட்டையும் செட் பண்ணலாம். ஸோ அது வந்து பிராக்கெட் ஆர்டர். MWPL அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்டர் பேன் பீரியட் சொல்லிட்டு சில F&O வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 95% ஆஃப் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இதாகும்போது அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகிடும்னா வந்து பேன் பண்ணிவிடுவாங்க, அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து பேன் பண்ணுவாங்க. அதான் MWPL. ஸோ அடுத்து வந்துட்டு கமாடிட்டியில் எடுத்துக்கிட்டால் இதில் வந்துட்டு அதே சேம் டேர்ம் தான். கரன்சியில் வந்துட்டு அதே டேர்ம் தான். ஓகே, ஸோ நார்மல் மார்ஜின், MIS மார்ஜின், ஈக்விட்டிலாம் அது பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர். ஸோ டேர்ம்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஈச் டேப் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் NFO அப்படின்னா வந்துட்டு இப்போ NFOவில் வந்துட்டு நீ NSC ஃபண்ட் ஆஃபரில் வந்து நம்ம வந்து நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பார்க்கணுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே வந்து உங்களுக்கு வந்துட்டு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே டைப் பண்ணி நிஃப்டி வந்துடும். திருப்பி வந்துட்டு என்ன எக்ஸ்பைரி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும், ஏப்ரலா மேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏப்ரல் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 இருக்குது. இது நான் 17 மாற்றுறேன். ஓகே, 17 மாற்றி நான் பையின்னு போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக 75 பிக் பண்ணிக்கும்.
சி ஆட்டோமேட்டிக்காக 75 பிக் பண்ணிடுச்சு. இப்போ நான் 75 போட்டு என்ன பண்ணேன், நிஃப்டினுடைய ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் நான் வாங்கணும்னு போட்டுறேன். என்ன டேட்டா இங்கே வருது, என்ன பண்ண போகிறேன், பை பண்ண போகிறேன், செல் பண்ண போகிறான்னு சொன்னேன். அதுக்கான பையிங் கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நான் நிஃப்டி ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்டை வாங்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மந்த்துக்கு இது தென் ஆக்சுவலி மே ஆல்சோ வில் புட் இட். ஸோ அது வந்து அங்கே ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க, 37,288 ருபீஸ் இருக்கணும் உங்களோட அக்கௌண்ட்டில். ஓகே, எதுவாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு நார்மல் எம்ஏஎஸ் வந்துட்டு வாங்கும்போது. ஓகே, இதில் வந்து நான் என்ன சொல்லலாம், பிராக்கெட் ஆர்டர் சொல்லலை, கவர் ஆர்டர் சொல்ல. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 3 இருக்குது. ஒன்று வந்து எம்ஏஎஸ், ரெண்டாவது வந்து நார்மல், மூணாவது வந்து பிராக்கெட் ஆர்டர் அண்ட் கவர் ஆர்டர் கம்பைன்டு. ஓகே, அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து வேறு மார்ஜின் பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது அதுக்கான மார்ஜின் வந்து அதிகமான லிவரேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நார்மல் அண்ட் எம்ஏஎஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிள் ஒன்லி திஸ் எக்ஸ்போசர். ஓகே, ஸோ நார்மலுக்கு அப்ளிகபிள் இந்த டோட்டல் இந்த அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் மறுநாளுக்கு வந்து ஓவர் நைட் கேரி பண்ணலாம். அது வந்து நார்மல். ஓகே, ஸோ ஈவன் எம்ஏஎஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து லாங் பண்ணீங்க, ஆனால் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஃபுல்லாக லாஸில் இருக்குது. அதனால் மறுநாள் கேரி பண்ணணும்னா ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த இனிஷியல் மார்ஜின் சேர்த்து இந்த 1,111 ருபீஸ் இந்த அமௌண்ட் இருந்தால் தான் உங்களால் வந்து மறுநாளுக்கு வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மலுக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து F&O பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணால் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டினுடைய மற்ற ஆப்ஷன்ஸு ஏப்ரல் 19க்கான ஆப்ஷன், மே 19க்கான ஆப்ஷன், எல்லா கான்ட்ராக்டும் இங்கே இருக்குது. 3 மாதம் கான்ட்ராக்டும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கால்ஸு, புட்ஸு. ஸோ இதில் கால்ஸ் எடுத்துக்கிட்டால் லாங் பொசிஷன், அதாவது வந்துட்டு ஆப்ஷனில் வந்து கால்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கான ஃபுல் ப்ரீமியம் கொடுக்கணும். ஓகே, அதாவது கால்ஸாக இருக்கட்டும், புட்ஸாக இருக்கட்டும், அதாவது வந்துட்டு அதே வந்துட்டு அதாவது ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அது இங்கே தெளிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க. பையிங் ஆப்ஷன்ஸ் ஓகே ரெக்கையர் ஆக்சுவலி ஃபுல் ப்ரீமியம் அண்ட் நாட் மார்ஜின். அதே வந்துட்டு செல்லிங் அதாவது ஷார்ட்டிங் அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். ஓகே, ஸோ பையிங்க்கு வந்துட்டு இங்கே வந்து கால்குலேட்டர் காட்டாது. ஓகே, ஸோ அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ். என்ன இந்த F&Oக்கும் இந்த ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ்னால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அத்தனையும் வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 மாதம் கான்ட்ராக்ட் அங்கே தனித்தனியாக செலக்ட் பண்ணுறீங்க, இங்கே வந்து ஆல்ரெடி டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இங்கே டைரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ரிலையன்ஸ் எடுப்போம். ரிலையன்ஸினுடைய இதை நான் எடுத்திருக்கேன். இப்போது என்கிட்ட வந்துட்டு 1 lakh இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து ரிலையன்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு 1397. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நார்மல் எம்ஐஎஸ்ஸு இப்போது நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 lakh. ஸோ அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா நார்மலில் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1,23,683 உங்களுக்கு வேணும். அதே எம்ஏஎஸ் இருந்தால் 80,394 அப்படின்னா இந்த 1 lakhல வந்துட்டு எம்ஏஎஸ் வாங்குறதுக்கு வந்து இந்த 1 lot வாங்குறதுக்கு இவ்வளோ வந்துட்டு வேணும். ஓகே, ஸோ எந்த மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தா 25th April 19th கான்ட்ராக்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வேணும். ஸோ இது வந்து என்ன இது வந்துட்டு என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்துட்டு இருக்குது வந்துட்டு ஃபியூச்சர்ஸ். ஓகே, இதே ஏன் அப்படின்னா இது வேணும். இதே வந்துட்டு ஆப்ஷனாக இருந்தால் அது வந்துட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதாவது எந்த ஒரு ஸ்டாக்னுடைய ஃபியூச்சர்ஸாக இருக்கும் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் வாங்கணும்னா ஸோ அதுக்கு வந்துட்டு எம்ஏஎஸில் வாங்க போகிறோம் அன்றைக்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண போகிறோம் இந்த அமௌண்ட் வேணும். நார்மலுக்கு வேணும்னா இந்த அமௌண்ட் வேணும். என்ன அப்படின்னா எம்ஏஎஸ் ப்ளஸ் இனிஷியல் மார்ஜின் சேர்ந்து வந்துட்டு நார்மல் அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து வேணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு கமாடிட்டியில் ஒரு விஷயம் பார்த்தா ஈவன் ஈக்விட்டி ஃபீச்சர்லேயே வந்து உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும். ஸோ இங்கே வந்து இங்கே ஓவரால் லிஸ்ட்டு இருந்தாலும் இதில் எதெல்லாம் பேனாக இருக்கோ அது வந்து ரெட்டில் காட்டுவாங்க. அதை தவிர பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு அதிகமாக ஒரு ட்ரேடிங் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, அந்த ஸ்கிரிப்புக்கு வந்துட்டு எல்லா புரோக்கருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 500 crore தான் வந்துட்டு ஈச் புரோக்கர் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்துட்டு அலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபி கொடுத்துருக்காங்க. அந்த இதுபடி பார்த்தா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி மட்டும் எப்பொழுதுமே வந்துட்டு ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து 1% அதாவது +1% -1% மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அவங்களுக்கு அலோவ் பண்ண ஆப்ஷன்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு அலோவ் பண்ணாது. காரணம் என்னென்னா ஸோ அவங்க தே ஆர் என்ஷூரிங் தான் அந்த 500 crores வந்துட்டு அச்சீவபிள் அந்த 1% லிமிட்டுக்குள்ளே மட்டும் வந்து அலோவ் பண்ணால் மட்டும்தான் அப்படிங்கிறனால. அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஸ்கிரிப்ட் வந்து 1%க்கு அந்த வந்துட்டு வாங்க முடியாது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அந்த வாங்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் ஸ்பாட்டை பார்த்துட்டு அதுலேருந்து 1% வந்து நீங்கள்
கால்குலேட் பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணிக்கலாம், அதுதான் வாங்க முடியும் PECE. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் கமாடிட்டி எடுத்துக்கிட்டால் ஸோ அலுமினி அப்படின்னா மினி கான்ட்ராக்ட் ஒன்று, மெகா கான்ட்ராக்ட் ஒன்று. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதே மாதிரி வந்து ஓவரால் கமாடிட்டி. இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதாவது பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து பயன்படுத்தலாம் இது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இதில் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் வந்து 100 பேரல் குவான்டிட்டி லாட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்ட்ராடேல பண்ணணும்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், MAS மார்ஜின் ஓகே அப்படிங்கும்போது 19,110 இருக்கணும். நீங்கள் ஒரு க்ரூட் ஆயில் மெகா கான்ட்ராக்ட் வாங்கணும்னா இந்த அமௌண்ட் வேணும். ஓகே, அதே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஓவர் நைட் பண்ணி நார்மலில் வாங்கினா 38,220 வேணும். ஓகே, இதே இதை வந்து 19,110 எவ்வளோ கம்மியாக வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டரில் பார்ப்போம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டரில் செக்மெண்ட் வந்துட்டு MCS எடுத்துக்கிட்டு இங்கே வந்து க்ரூட் ஆயில் எடுக்கிறோம். ஸோ க்ரூட் ஆயில் ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 4,250. இங்கே வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு குவான்டிட்டி வந்து அது டிஃபால்ட். ஓகே, எப்படி வந்து நீங்கள் இதை செட் பண்ணுறீங்களோ, என்னத்தை செட் பண்ணுறீங்களோ ஸ்டாப் லாஸை அதை பொறுத்து இதனோட மார்ஜின் மாறும். இப்போ வந்து நான் வந்துட்டு எனக்கு மார்க்கெட் தெளிவாக தெரியும், மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படிங்கும்போது நான் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் வைக்கிறேன் அப்படின்னா 4,280 வந்துட்டு ப்ரைஸு, அதுலேருந்து நான் 270 கீழே வந்துச்சுன்னா கட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அங்கே எவ்வளோ பார்த்தோம், 19,000 பார்த்தோம். அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 4ல் 1 மடங்கு இருந்தால் போதும் உங்களால் வந்துட்டு ஒரு க்ரூட் ஆயில் வாங்க முடியும். இது எப்போ இது பாசிபிள் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக மார்க்கெட் மேலே போகும் தெரிஞ்சதுன்னா இது பண்ணலாம். ஆக்சுவலாக கமாடிட்டியில் வந்து பிராக்கெட் ஆர்டர் கிடையாது, ஒன்லி கவர் ஆர்டர் தான் Zerodhaல. ஓகே, அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் இந்த அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இதே ஸ்டாப் லாஸை 280 அப்படிங்கும்போது நான் 180 போடுறேன், அப்போ வந்து லிவரேஜ் மாறும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களோட லிவரேஜ் 11,000. இதில் என்ன அப்படின்னா உங்களோட லிவரேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டாப் லாஸ். அப்போது உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டு தெளிவாக தெரியும், உங்களோட ஸ்கிரிப்ட் ட்ரெண்டு தெளிவாக தெரியும்னா அதுக்கு இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். யூ கேன் ஆக்சுவலி பை மோர் குவான்டிட்டிஸ். அங்கே வந்து அதே க்ரூட் ஆயில் மெகா இது வந்துட்டு 20,000க்கு வந்து ஒரு லாட்டு தான் வாங்க முடிஞ்சிச்சு. இங்கே வந்து அதே 20,000 4 லாட்டு வாங்கலாம், ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை தவிர இப்போ ஈக்விட்டிஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈக்விட்டிஸ் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ ஈக்விட்டிஸ் எடுத்துகிட்டு அதில் லிவரேஜ் வந்து வெரி ஆகும். 3 டைம்ஸ் இருக்குது, 12.5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எடுத்தோம், அமர்ராஜா பேட்டரி 12.5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது, அதனோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ப்ரைஸ் என்னோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் ஸ்பாட்டில் 100னா நீங்கள் வந்து சிஎன்சியில் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா 1000 குவான்டிட்டி வாங்கலாம் 100 rupees ப்ரைஸ்னா. இதே வந்துட்டு உங்கள்கிட்ட உள்ள கேஷ் வந்துட்டு 12.5 மடங்கு அதிகம் அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கும்போது ஓகே இப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 குவான்டிட்டி வாங்கலாம். ஓகே, இங்கே 1000 குவான்டிட்டி இந்த 1 லட்ச ரூபாய்க்கு. இதே அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா 12,500 வந்து வாங்கலாம். ஸோ இந்த ஒரு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன, உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன ஈக்விட்டி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது அந்த கால்குலேட்டரை போட்டு அந்த கால்குலேட்டர் அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய ஸ்பாட் ப்ரைஸை ஸ்டாக் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ வந்து MASல எவ்வளோ வாங்கலாம், சிஎன்சியில் எவ்வளோ வாங்கலாம். அப்படி சிஎன்சியில் வாங்குறது ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஓகே, அது நம்ம நார்மல் கால்குலேட்டர் பார்க்கலாம். இங்கே வந்து MASல வாங்கலாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியும். இந்த 3xனா இன்டூ 3 டைம்ஸ் ஆக்கிங்க. உங்கள்கிட்ட உள்ள மணியை வந்துட்டு இத்தனை மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு 12.5னா 12.5 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.